ஹாய், இன்னைக்கு நம்ம ஒரு 2 ஸ்டெப் ஃபேஷியல் தான் பண்ண போறோம். அது எப்படி 2 ஸ்டெப்ல நம்ம ஃபேஸ் எப்படி பளபளன்னு நல்லா பிரைட்டா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல உங்க ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லா இருக்கு, உங்களுக்கு வந்து டேன் ஆயிருக்கு, ரொம்ப வந்து ஃபேஸ் வந்து டார்க்கா இருக்கு, இல்ல அங்கங்க கருப்பு திட்டு இருக்கு, டார்க் ஸ்பாட் இருக்கு, அந்த மாரி நீங்க யோசிச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்க வந்து இந்த ரெமிடிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நீங்கள் எந்த சோப்போ, ஃபேஸ் வாஷோ எதுனாலும் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரப்பிங்க்காக நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற பாத் பவுடரை தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து பச்சைப்பயிறு, மசூர் டால் அண்ட் அரிசி இது 3ம் சேர்த்து அரைச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கேன். வேணுனா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஃபேஸ் பேக்குக்கு என்ன எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, முல்தானி மிட்டி, அதிமதுரம் அண்ட் வந்து சந்தனப்பொடி இது 3த்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இது கூடயே வந்து நம்ம அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிவிட்டு, லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து லெமன் ஜூஸை ரொம்பவே கம்மியாக எடுத்துக்கோங்க. ஒரு 5 to 10 ட்ராப்ஸ்க்குள்ளே மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் அலோவேரா ஜெல், ரோஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்து, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து லைட்டாக மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த பவுடரை தான் என் பேபிக்கு வந்து பாத் பவுடராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் வந்து என்னால் ரெகுலராக யூஸ் பண்ண முடியாது. அப்பப்போ வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து பச்சைப்பயிரோ இல்லை அரிசியோ எதுனாலும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்க்ரப்பிங்க்காக யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக கொரகொரப்பு இருந்தாலே போதும். ரொம்ப கொரகொரப்பு இருந்துச்சு, அதை நீங்கள் அதிகமாக ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிம்பிள் வந்துடும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. அந்த அரைச்சி வச்ச பவுடர் கூட மில்க்கோ இல்லை ரோஸ் வாட்டரோ கலந்து நம்ம வந்து ஸ்க்ரப்பிங்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து திக் லேயராக நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு, இதை வந்து நம்ம ஒரு 25 to 30 மினிட்ஸ் வச்சுருந்தாலே போதும். ஸோ இது கூட இருக்கிற ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்லா பிரைட்டன் அண்ட் வந்து டல்னஸை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகும் உங்களுக்கு. வீக்லி வந்து ஒரு 3 தடவை நீங்கள் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு போதும். கண்டிப்பாக ஸ்கின் வந்து நல்லா வந்து பெட்டராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போதே இதோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப வந்து ஸ்கின் வந்து பிரைட்டாக ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் வந்து கையில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு உடனே வந்து ரொம்ப அப்படியே நம்ம ஸ்கின் டோனே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்காது. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இல்லை ப்ளீச் இருக்குன்னு தான் அர்த்தம். ப்ளீச்சிங் ஏஜென்ட் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணுறது வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ வந்து நான் 30 மினிட்ஸ் கழித்து வந்து வாஷ் பண்ணுறேன். வாஷ் பண்ணும்போது எனக்கு வந்து லைட்டாக டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் லைட்டாக ரொம்ப இல்லை, கொஞ்சம் லைட்டாக வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. அது வரைக்கும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கை வச்சு பார்க்கும்போது நல்லாவே எனக்கு பிரைட்னஸ் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம ஃபேஸ்லேயும் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து இப்போ ஃபங்க்ஷன் ஏதாச்சும் போகணும், எனக்கு 1 வீக்லேயே நல்ல ரிசல்ட் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் வீக்லி 2 டைம் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஸ்க்ரப் இல்லாமல் ஃபேஸ் பேக் மட்டும் போடுறீங்கன்னா, நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் டேஸோ இல்லை டெய்லி கூட நீங்கள் இதை வந்து லெமன் ஜூஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வாஷ் பண்ணும்போது லைட்டாக வந்து மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ வந்து லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வாஷ் பண்ணும்போதே கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நார்மலாக முல்தானி மெட்டி வச்சு நிறைய ஃபேஸ் பேக் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த ஃபேஸ் பேக் வந்து இன்ஸ்டண்ட்டாக எனக்கு வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுத்துச்சு. ரொம்ப வந்து ஃபேஸ் வந்து இவ்வளோ நாளாக டல்லாக இருந்ததை வந்து நல்லா பிரைட்டாக பண்ணுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அண்ட் நல்ல பிரைட்டாகவும் தெரிஞ்சிச்சு. ஸோ அதை வந்து இந்த ரெமடியை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரியே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.